கொரோனா தொற்றை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோயம்பேடு வணிக வளாகம் தமிழக அரசு உத்தரவின் பேரில் மூடப்பட்டது. அதே நேரத்தில் மொத்த வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு தற்காலிகமாக மாற்று இடத்தையும் அரசு வழங்கியது. இந்நிலையில் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் அரசு கவனத்தில் கொண்டு சில நடவடிக்கைகளை விதித்து ஊரடங்கை தளர்த்தியது. இதற்கிடையே தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பல மாதங்களாக மூடப்பட்ட கடைகளை திறந்திட அரசு உத்தரவிட வேண்டும் என்று கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் வலியுறுத்தியும் வந்தனர். அதே நேரத்தில் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற கோரி கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு பொறுப்பு வகிக்கும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதைத் தொடர்ந்து வியாபாரிகளின் கோரிக்கையை ஏற்று சமீபத்தில் கோயம்பேடு வணிக வளாகத்திற்கு CMTA அதிகாரிகளுடன் துணை முதல்வர் OPS அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பில்லர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய OPS கோயம்பேடு வளாகத்தை முதல் கட்டமாக செப்டம்பர் 18ஆம் தேதியும் இரண்டாம் கட்டமாக 28ஆம் தேதியும் திறந்திட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி கோயம்பேடு மொத்த உணவு தானிய வணிக வளாகம் செப்டம்பர் 18ஆம் தேதி திறக்கப்பட்டது. தமிழக அரசு உத்தரவின்படி கொரோனா தடுப்பு நடைமுறைகளும் வணிக வளாகத்தில் பின்பற்றப்பட்டு மொத்த வியாபாரிகள் தங்களது வியாபாரத்தை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தொடங்கினார்கள். வியாபாரிகளின் கோரிக்கையை கனிவுடன் பரிசீலித்து கடைகளை திறக்க உத்தரவிட்ட துணை முதல்வர் OPS அவர்களுக்கு வியாபாரிகளும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளும் நன்றியை தெரிவித்தனர். சுமார் 5 மாசமா கொரோனாவில் நாங்கள் கடையை சாத்த வேண்டியதாகி போச்சு. ஆனால் துணை முதல்வர் OPS அவர்களால் தான் இது நாங்கள் திறக்க முடிஞ்சது. இவ்வளோ தூரம் உதவி செய்ததுனால OPS அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கோயம்பேடு உணவு தானிய வணிக சங்க தலைவர் ச சந்திரேசன் சொன்னதாவது: 18ஆம் தேதி திறப்பு விழா செய்ததுக்கு ஐயா OPS ஐயாவுக்கு தான் முதல் நன்றியை நாங்கள் வணிகர்கள்லாம் சொல்லணும். காரணம், அவர் மனிதனையும் படைத்தவர். அவர் வணிகத்துறையில் என்னென்ன சங்கடங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட கேட்டு அறிஞ்சார். அந்த மாதிரி ஒரு மனிதநேயம் கொண்டவர் அவர். அப்படிப்பட்டவரால் தான் இந்த 18ஆம் தேதி திறப்பு விழா நடந்திருக்குன்னு சொன்னால் முழுக்க காரணம் OPS ஐயா தான், துணை முதலமைச்சர் தான் சொல்ல முடியும். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வணிகர் சங்க AM விக்ரமராஜா அவர்கள் நிருபர்களிடம் பேசியதாவது: தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு, சென்னை கோயம்பேடு கூட்டமைப்பு சங்கம், நவதானிய மார்க்கெட் சங்கம், பல மார்க்கெட் சங்கம், பூ மார்க்கெட் சங்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் வணிகர்களை ஒருங்கிணைத்து கோயம்பேடு மார்க்கெட் திறக்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான பேர்களுக்கு வாழ்வாதாரம் அளித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் முயற்சியாக தமிழக முதல்வர், தமிழக துணை முதல்வர் முழுமையாக சந்தித்து பல முறை ஆய்வுகளை செய்து இன்று முதற்கட்டமாக இந்த மளிகை வணிக வளாகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இது வியாபாரிகள் மத்தியிலே நம்பிக்கையையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது.